Hi friends, இந்த வீடியோவில் கேலண்டர் அட்டையிலிருந்து என்ன கிராஃப்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். 2019 கேலண்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு 5 rupees தான் இருக்கும். கேலண்டர் அட்டை அது மேலே வச்சு கேலண்டர் அட்டையோட கொஞ்சம் அதிகமாக அந்த சார்ட் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணியாச்சு. இதை வந்து மடக்கி ஒட்டணும். இதை நல்லா டைட்டாக மடக்குங்க, லூஸ் விடாமல். இதை நல்லா மடக்கிட்டு இதை வந்து செலோ டேப்பால் ஒட்டிடுங்க. நடுவில் வந்து கேலண்டர் அட்டை தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துலையும் ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம நீட்டாக ஒட்டியாச்சு. இன்விடேஷன் கார்டெல்லாம் இருக்கும்ல, அதில் வந்து இந்த ஓரத்தில் பார்டர் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய பீஸ் ரெண்டையும் மேலேயும் கீழேயும், சின்ன பீஸ் ரெண்டையும் சைட்லேயும் ஒட்டிடுங்க. ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒட்டியாச்சு. அது நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நோட் புக்குக்கெல்லாம் ப்ரௌன் ஷீட் மேலே ஒரு லேமினேஷன் ஷீட் மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி ஷீட்டு தான் இது. இது கடையிலலாம் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இதை வந்து நம்ம பேப்பர் ஒட்டினோம்ல, அதே மாதிரி சார்ட் பேப்பர் ஒட்டின மாதிரி இதையும் மடக்கி நம்ம இப்போ செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். எப்பயுமே இந்த மாதிரி செல்ஃபன் டேப்பை ஒட்டிட்டு வைக்கும்போது அதில் பென்சிலு பென்னு ஏதாச்சும் ஒன்று ஒட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அதோட எண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒட்டும்போது. இந்த கார்னர்ஸோ மடக்கும்போது மட்டும் அந்த சைடில் கூடி அதை உள்ள ட்ரையாங்கிள் ஷேப் வர்ற மாதிரி மடக்கி விட்டு ஒட்டுங்க. அப்போ தான் சைடில் இது வந்து நீட்டிக்கிட்டு இருக்காமல் இருக்கும். அதுக்காக
இப்போ பாருங்கள், ஈஸியாக அழகாக ஒரு போர்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் இப்போ மார்க்கர் வச்சு எழுதுகிறேன் பாருங்கள். இந்த மாதிரியான போர்டு குழந்தைங்க எழுத படிக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் எதனாலும் எழுதி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு அழிக்கிறேன். ஈஸியாக போயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு ஸ்லேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எழுதுறதுக்கு ஈஸி, அழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. என்னோடய பொண்ணுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஹாப்பியாக யூஸ் பண்ணுறா. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அப்லோட் பண்ண உடனே பார்க்குறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.